ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிரபல சினிமா தயாரிப்பாளரும் வேல்ஸ் கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு வர ஐசரி கணேஷ் அவர்களுடைய மகள் பிரீதாவுடைய திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சிகள் சென்னையவே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காங்க. நேற்று முன்தினம் திருமணம் முடிஞ்சிருந்த நிலையில் இன்னைக்கு வரவேற்பு அதை விட பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோடு நடந்துட்டுருக்கு. சென்னை ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற பாசியம் பிரார்த்தனா டிரைவிங் தியேட்டர் சைட்டில் இந்த ரிசப்ஷன் நடந்துட்டுருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர், கல்வியாளர், சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கணேஷ் அவர்களுடைய மூத்த மகள் பிரீதா கணேஷ்க்கும், திருச்சியை சேர்ந்த தொழிலதிபர் உமாசங்கர் சித்ரா தம்பதியினருடைய மகனான லஸ்வின் குமாருக்கும் தான் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நடந்த திருமண வரவேற்பில் யாரெல்லாம் திருமணத்துக்கு வரல அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மொத்தமாக அரசியல், சினிமா, தொழிலதிபர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரபலங்களும் இந்த திருமண வரவேற்பில் கலந்துட்டுருக்காங்க. முன்னதாக பார்த்தோன்னா 20,000 பேருக்கு மேலே ரிசப்ஷனில் கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ வரைக்குமே 15,000 பேருக்கும் பக்கமாக கலந்துட்டுருக்காங்களாமா. இதில் ஐசரி கணேஷுடைய கல்வி நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களோட குடும்பங்கள், மற்ற நிறுவனங்கள், அந்த குடும்பங்கள், ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு பல ஆயிரம் பேர் இதிலிருந்தே வந்திருக்காங்க. ஏற்கனவே நடந்த திருமணத்துக்கு சுமார் 500 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருந்த நிலையில் தற்போது திருமண வரவேற்புக்கு மட்டும் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாமா. இது மட்டும் இல்லாமல் மால்டிவாஸில் ட்ரீம் வெட்டிங் ஒன்றும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக சுமார் 700 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருக்காங்க. சென்னையிலிருந்து உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 2000 பேரை பிரைவேட் ஜெட்டில் கூட்டிகிட்டு போய் அங்கே பிரம்மாண்டமாக ட்ரீம் வெட்டிங்கை நடத்திருக்காங்க. மேலும் தன்னோட செல்ல மகளுக்கு 1000 பவுண்ட் தங்க நகைகள் உட்பட 5000 கோடி ரூபாய்க்கு சீர்வரிசையும் பண்ணியிருக்காங்களாமா. மேலும் இன்னைக்கு நடந்த ரிசப்ஷனில் உலகத்தில் இருக்கிற அத்தனை மெனுக்கள், அதாவது மெக்சிகன், ஸ்பானிஷ், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், டர்க்கிஸ் அப்படின்னு 300க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் பரிமாறப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் திருமணம் நடந்த மாலை நேரத்தில் தன்னுடைய மகள் மற்றும் மருமகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆதரவற்ற மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள், முதியோர் அப்படின்னு 1500 பேருக்கு சிறப்பு திருமண வரவேற்பு நடத்தி வச்சிருக்காரு. இதில் ஆதரவற்ற குழந்தைகள், முதியவர்கள், சிறப்பு குழந்தைகளுடைய நடனமும், இசைக்கச்சேரி மற்றும் விருந்தோட ஒவ்வொருத்தருக்கும் பரிசு பொருட்களையும் ஐசரி கணேஷ் வழங்கி தன்னுடைய மகிழ்ச்சியை ஷேர் பண்ணியிருக்காரு.